சரி, இப்பொழுது இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு ஏன் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது? கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு ஏன் சுனாமி வருகிறது? கர்த்தர் நல்லவர் என்றால் ஏன் கடல் கொந்தளிப்புகள் உண்டாகி ஏன் அநேகர் மரித்து போய் விடுகிறார்கள்? ஏன் நிலநடுக்கங்கள் வருகிறது? கர்த்தர் நல்லவராயிருந்தால் ஏன் இதெல்லாம் என்ன செய்கிறது, வருகிறது என்று அநேகர் கேட்கிறார்கள். அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்குதுன்னா, கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு ஏன் கர்த்தர் பூமி அதிர்ச்சியை படைத்தார் என்று கேட்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு ஏன் அவர் எதை படைத்தார்? பூமி அதிர்ச்சியை, நிலநடுக்கத்தை அவர் ஏன் படைத்தார் என்று கேட்கிறார்கள். இதை குறித்து கொஞ்சம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு ஏன் பூமி அதிர்ச்சியை தேவன் படைத்தார்? ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தேவன் பூமியை படைத்தார், ஆனால் பூமி அதிர்ச்சியை படைக்கவில்லை. இருக்கிறீங்களா? தேவன் பூமியை படைத்தார், ஆனால் பூமி அதிர்ச்சியை படைக்கவில்லை. தேவன் பூமியை படைத்தார், ஆனால் நிலநடுக்கத்தை என்ன செய்யவில்லை, அவர் படைக்கவில்லை. ஒருவர் சொல்லுகிறார், பூமி இருந்தால் பிறகு பூமி அதிர்ச்சி இருக்க வேண்டாமா பிரதர்? நான் சொல்ல, இருக்க வேணாம். பூமின்னு ஒன்று இருந்தால் பூமி அதிர்ச்சி இருந்தால் ஆகணுமா? எப்படி பாருங்க வேடிக்கைய. பூமின்னு ஒன்று இருந்தால் பூமி அதிர்ச்சி என்ன செய்யணுமா, இருக்கணுமா? கவனிங்க, அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பூகம்பம், சுனாமி, நிலநடுக்கம், தீ விபத்து, கார் விபத்து, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் தான் காரணர் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால், இவைகளுக்கு தேவன் காரணர் அல்ல, இவைகளுக்கு பிசாசு தான் காரணம், மனுஷனுடைய பாவம்தான் காரணம் என்பதை நீங்கள் பாருங்க, திட்டவட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இவைகளுக்கு தேவன் காரணர் அல்ல, இவைகளுக்கு பிசாசு தான் காரணம், மனுஷனுடைய பாவம்தான் காரணம். அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதெல்லாம் ஆண்டவனுடைய செயல்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய தமிழ் பாஷையில் சொன்னால் இதெல்லாம் ஆண்டவனுடைய திருவிளையாடல்கள். என்ன விளையாடல்கள்? சுனாமியை கொண்டு வந்து அநேகரை கொன்னது இது விளையாட்டாக்கும், அதுவும் திருவிளையாடலாம். கிறிஸ்தவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதை என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் ஆண்டவனுடைய செயல்கள், இதெல்லாம் ஆண்டவனுடைய செயல்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கவனியுங்கள். இதெல்லாம் ஆண்டவனுடைய செயல் கிடையாது, இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள், இதெல்லாம் பிசாசுடைய செயல்கள் என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய செயலை ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், எல்லா பிரச்சனைக்கும் பதில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க முழு பைபிளை வாசிக்க வேணாம், அதை வாசிக்க வேணான்னு சொல்லலை. எல்லா பிரச்சனைக்கும் பதில் எங்க இருக்குது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் பதில் அங்க இருக்குது. அங்க வாஸ்தாவே நம்ம உருப்பிட்டுருவோம், அங்க வாஸ்தாவே நாம நல்லா வந்துடுவோம். ஆகவே ஆண்டவருடைய செயலை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆண்டவருடைய செயல் என்ன? எல்லாம் நல்லதாய் இருந்தது. இதுதான் ஆண்டவனுடைய செயல்கள். அவருடைய செயல்கள் எல்லாம் நல்ல செயல்கள். அதான் ஆண்டவர். எனவே கர்த்தர் இன்னார் என்பதை நாம் சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும்.
1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் ஆண்டவருடைய செயல்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிரியைகளை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் படைத்து விட்டு பிறகு சொல்றாரு, அது மிகவும் நன்றாயிருந்தது. அது மிகவும், எங்கேயுமே தீமை இல்லை, எங்கேயுமே வியாதி இல்லை, எங்கேயுமே அழிவு இல்லை, எங்கேயுமே சுனாமி இல்லை, எங்கேயுமே நிலநடுக்கம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. ஆதியாகமத்தில் இதெல்லாம் பார்க்கிறோம், தேவனுடைய செயல்களை, தேவனுடைய கிரியைகளை. ஆகவே எங்கேயோ யாருடைய வாழ்க்கையிலையோ நடக்கிற ஒரு சம்பவத்தை வைத்து விட்டு தேவன் தான் இப்படி செஞ்சுருக்கணும், தேவன் தான் இதுக்கு காரணமாக இருக்கணும், தேவன் தான் இப்படி பண்ணிவிட்டாரு, இதெல்லாம் ஆண்டவனுடைய செயலியா, யாருக்கு தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், நாம் தோற்று போய்விடுவோம். நாம் தோற்று போய்விடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய செயல்களை நாம் பார்க்கிறோம். தேவன் அவர் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்தது எல்லாம் என்னதாய் இருந்தது? நல்லதாய் இருந்தது என்று வாசிப்போம். பிசாசின் கிரியைகளை, பிசாசின் செயல்களை. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே கர்த்தர் பிசாசு யார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசு யார் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். பிசாசு திருடுகிறவன், பிசாசு கொள்ளுகிறவன், பிசாசு அழிக்கிறவன். எதற்கு புரிகிறது? எனவே எங்கெல்லாம் திருட்டு வேலைகள் நடக்கிறதோ அங்கே பிசாசு இருக்கிறான். எங்கெல்லாம் அழிவின் வேலைகள் நடக்கிறதோ அங்கே அதற்கு பின்னாக பிசாசு இருக்கிறான். எங்கெல்லாம் கொலைகள் நடக்கிறதோ, கொள்ளைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு பின்னாக பிசாசு இருக்கிறான். கர்த்தர் கிடையாது. சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதுக்கெடுத்தாலும் கர்த்தர், எதுக்கெடுத்தாலும் கர்த்தரை குற்றம் சாட்டுறது, தோற்று போய் விடுவோம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சத்தியவேதத்திலிருந்து பிசாசு யார் என்பதையும் சத்தியவேதத்திலிருந்து செய்யுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே இங்க சொல்றாரு பிசாசை பற்றி, அவன் திருடுகிறவன், அவன் கொள்ளுகிறவன், அவன் அழிக்கிறவன் என்று. ஆகவே இதற்கு பின்னாக, அழிவுக்கு பின்னாக, கொலைக்கு பின்னாக, நாச மோசங்களுக்கு பின்னாக, நிலநடுக்கங்களுக்கு பின்னாக, சுனாமிக்கு பின்னதாக, கொள்ளை நோய்களுக்கு பின்னதாக பிசாசு இருக்கிறான். கர்த்தர் கிடையவே கிடையாது. ஆகவே பிசாசுக்கு 3 காரியங்கள் தான் தெரியும். ஒன்று, கொல்ல தெரியும். 2வது அழிக்க தெரியும். 3வது திருட தெரியும். அவன் சமாதானத்தை திருடுகிறான், அவன் சந்தோஷத்தை திருடுகிறான், அவன் நிம்மதியை திருடுகிறான், அவன் பணத்தை திருடுகிறான், ஐஸ்வர்யத்தை திருடுகிறான், அவன் பிள்ளைகளை திருடுகிறான். கர்த்தர் இல்லை என்பதை நம் மாலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அவன் பிள்ளைகளை திருடுகிறான். ஆனால் கர்த்தரோ திருடுகிறவர் அல்ல, கொள்ளுகிறவர் அல்ல, அழிக்கிறவர் அல்ல. அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், அவர் சரீர சுகத்தை கொடுக்கிறவர், அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், அவர் ஜீவனை கொடுக்கிறவர். கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ஜீவனை கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். இதுதான் இயேசு கிறிஸ்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உயிரை எடுக்கிறவன் பிசாசு, உயிரை நமக்காய் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். நன்மை செய்கிறவர், நன்மையை கொடுக்கிறவர், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கொடுக்கிறவர். இருக்கிற பிள்ளை எடுக்கிறவர் கிடையாது. அவரு பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைய கொடுக்கிறவர். கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே கர்த்தர் யார் என்பதையும் பிசாசு யார் என்பதையும் சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஊரில் உள்ளவர்கள் சொல்வதை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நம்பினால் மண்டை குழம்பி போயிடும், மண்டை குழம்பி போயிடும், எதிர்காலம் கெட்டு போயிடும். ஆகவே நம்முடைய எதிர்காலத்துக்காக மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியினுடைய எதிர்காலத்துக்காக சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் திருடுகிறவர் அல்ல, அவர் கொள்ளுகிறவர் அல்ல, அவர் அழிக்கிறவர் அல்ல. அவர் வாழ வைக்கிறவர், குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர், பிள்ளை எடுக்கிறவர் கிடையாது, பிள்ளையை கொடுக்கிறவர். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், ஈசாக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், அன்னாளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், மனோவாவுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், சகரியாவுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். நான் அநேகருக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு. பிள்ளையை கர்த்தர் என்ன செய்யல, எடுக்கல. பிள்ளை குறைந்த வயதிலே மரித்து போனதற்கு பாவம் காரணமாக இருக்கலாம், பிசாசு காரணமாக இருக்கலாம். கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. எல்லா காரணம் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் என் குடும்பத்துக்கு நல்லவர், கர்த்தர் என் வீட்டாருக்கு நல்லவர். ஆமென். அது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரும் பிசாசும் க்ளோஸ் ஃப்ரெண்டு போல. ஆண்டவரும் பிசாசும் க்ளோஸ் ஃப்ரெண்டு போல. எனவே ஆண்டவரும் பிசாசும் தங்களுடைய வேலைகளை அடிக்கடி பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் என்று கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். ஏய் பிசாசு, இங்கே வாடா, கொஞ்சம் டயர்டாக இருக்குடா, என் வேலையை கொஞ்சம் நேரம் நீ செய்டா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறது போலையும் பிசாசு அங்கேருந்து வர்றா. ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப டயர்டா ஆண்டவரே, ஏன்னா தேனி அள்ளி நேரத்தில் போய் 4 பேரை போட்டு தள்ளிட்டு வந்துட்டேன், அதனால் இப்போ ஏன் வேலையை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் 10 பேரை போட்டு தள்ளுங்க ஆண்டவர், டயர்டாக இருக்க ஆண்டவர், நீங்கள் கொஞ்சம் நேரம் பிடிங்க ஆண்டவர் இந்த வேலையை அப்படின்னு சொல்கிறதை போல இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறது. நான் பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு போல. அதனால் இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுறாங்க, அடிக்கடி சந்திச்சு வேலை என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வேலைகளை அவர்கள் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். கவனிக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் பிசாசும் க்ளோஸ் ஃப்ரெண்டும் கிடையாது, டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டும் கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் வேறே, பிசாசு வேறே. நன்மை செய்கிற கர்த்தர் வேறே, தீமை செய்கிற பிசாசு வேறே. நன்மை செய்கிற கர்த்தருக்கும் தீமை செய்கிற பிசாசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. கர்த்தர் கர்த்தர் தான், பிசாசு பிசாசு தான். எத்தனை புரிந்து கொள்கிறீர்கள்? பிசாசையும் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, முடிச்சு போட்டு பேசக்கூடாது. முடிச்சு போட்டு பேசினா அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, அவர் சூப்பராக ஜம்முன்னு, அவர் ஒரு குறைவு இல்லாமல் நல்லா தான் இருக்கிறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு. ஆகவே அழிவின் காரியத்தையும் நம்முடைய தேவனையும் முடிச்சு போட்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. திருட்டின் காரியத்தையும் நம்முடைய தேவனையும் முடித்து போட்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. மரணத்தின் காரியத்தையும் நம்முடைய தேவனையும் முடித்து போட்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் இவ்வாறு பேசுவதனாலே அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையவே கிடையாது. அவர் நல்லா தானே செய்கிறாரு, இருக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு தானே செய்யுது போகுது, நஷ்டம் வரப்போ போகுது. ஆகையால் தான் தெளிவுள்ளவர்களாய் இருந்து தெளிவாய் பேச வேண்டும். ஏதாவது சொல்லுவோமா? தெளிவுள்ளவர்களாய் இருந்து தெளிவாய் பேச வேண்டும். ஏதாவது சத்தமாக சொல்லுங்க. தெளிவுள்ளவர்களாய் இருந்து தெளிவாய் பேச வேண்டும். குழம்பி போய் குழப்பத்தை கொட்டிடக்கூடாது. ஒரு மேகமூட்டை மாதிரி கர்த்தர் இப்படியும் செய்வார் பிரதர், அப்படியும் செய்வார் பிரதர், யாருக்கு தெரியும்? கர்த்தர் ஒருவேளை வியாதியும் கொடுக்கலாம். இந்த வந்திருக்குல்ல, இந்த இவ்வளோ பெரிய அப்போஸ்தலர், ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர், அவர் போய் நின்னா பிசாசெல்லாம் ஓடும் தெரியுமா? இந்த அவருக்கு வியாதி வந்துருச்சு, அப்போ யார் தான் கொடுத்துருக்கணும்? தப்பு கணக்கு போடக்கூடாது. அப்போஸ்தலரோ அப்போஸ்தலர் இல்லையோ,
தேவன் வியாதியை கொடுக்கிறது கிடையவே கிடையாது. வியாதிக்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இப்ப விழிப்புள்ளவர்களாயிருந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். எத்தனை பேர் எதிர்த்து நிற்க போறீங்க? ஆமென். சரி, ஏன் பூமி எதிர்ச்சி உண்டாகிறது என்பதை இப்ப நான் பார்ப்போம். ஏன் பூமி எதிர்ச்சி உண்டாகிறது தெரியுமா? வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்ன வேதனைப்படுகிறது? பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும். இந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். எத்தனை சிருஷ்டி? சர்வ சிருஷ்டி. சர்வ சிருஷ்டி என்றால் எல்லா படைப்புகள் என்று அர்த்தம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, பூமியில் உள்ள செடி கொடிகள், மரங்கள், பூமியில் இருக்கக்கூடிய சமுத்திரம் எல்லாமே என்ற அர்த்தம். சர்வ சிருஷ்டியும், எல்லா படைப்புகளும் என்ன செய்கிறதாம்? பிரசவ வேதனைப்படுகிறதாம். என்ன வேதனை? யார் பிரசவ வேதனைப்படுவா? ஒரு கர்ப்பிணி பெண், பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறவள். ஃபுல் டைம் ஆகுது. 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசம் ஆரம்பிக்குது. பிரசவ வேதனை வருது. துடிக்கிறா, கைய கால ஆற்றுறா, கதறா. ஏன்னா வலி, பிரசவ வேதனை. பிள்ளையை பக்க போறா. ஒரு பிரசவ ஸ்திரீ பிரசவ வேதனை படுறத போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்குதா? இல்ல, கவனிச்சுட்டே வாங்க. சர்வ சிருஷ்டியும். எத்தனை சிருஷ்டி? சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்ன செய்யுது? தவிக்குது. என்ன செய்யுது? தவிக்குது. யார் தவிப்பா? கர்ப்பிணி பெண். எதுக்கு தவிப்பா? இந்த பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஓய்வு எடுக்கலாமே, ரெஸ்ட் எடுக்கலாமே, ஃப்ரீ ஆயிடலாமே, நிம்மதியா இருக்கலாமே. புரியுதா உங்களுக்கு? இத போல பூமி என்ன செய்தா? தவிக்குதா. ஒரு பிரசவ ஸ்திரியை போல அது தவிக்குதா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே பிரசவ வேதனைப்படுதான். உங்களுக்கு தெரியுமா? வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே என்ன செய்யுது? பிரசவ வேதனைப்படுதுங்க. ஏன் பிரசவ வேதனைப்படுகிறது? எதற்காக பிரசவ வேதனைப்படுகிறது? இதைத்தான் சத்திய வேதத்திலிருந்து நாம் கவனிக்க வேண்டும். ஒரு பிரசவ ஸ்திரீ கற்ப வேதனையிலே உருளுவதை போல இந்த பூமி தானாகவே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உருளுகிறது. அப்படி உருளுவதினாலே சில இடங்களிலே சுனாமிகள் ஏற்படுகிறது, சில இடங்களிலே நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது, சில இடங்களிலே மற்ற பலவிதமான விபத்துகள் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. கவனிங்க, கர்த்தர் பூமியை உருட்டுவது கிடையவே கிடையாது. கர்த்தர் பூமியை உருட்டி என்ன செய்யல? விளையாண்டுகிட்டுலாம் இல்ல. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்ன செய்கிறதாம்? பிரசவ வேதனை படுகிறதாம். கர்த்தர் உருட்டி விடுகிறார் என்று சத்திய வேதம் சொல்லவில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்பா தேவதூதர்களே எல்லாம் அப்படி வரிசையா வந்து நில்லுங்க. காப்ரியல் கரெக்டா பிடிக்கணும். உருட்டி விடுவேன், மிஸ் ஆகக்கூடாதா? மிஸ் ஆச்சு போட்டு தள்ளிப்பிடுவோம். நீங்க எல்லாம் கரெக்டாக நில்லுங்கப்பா. கேராபீன்கள், சேராபீன்கள், தேவதூதர்கள் எல்லாம் நினைச்சிங்க கரெக்டா நில்லுங்க. யார் யாரெல்லாம் நில்லுங்க? தேவதூதர்கள் எல்லாம் கரெக்டாக நில்லு, கேராபீன்கள் கரெக்டாக நில்லு, சேராபீன்கள் கரெக்டாக நில்லு. இதுக்கு ஹெட்டாக இருப்பான் காப்ரியல், மிகாவேல் எல்லாம் கரெக்டாக நிற்கணும். கீப்பிங்லாம் கரெக்டாக பிடிக்கணும். நான் உருட்டுவேன்,
அப்படிலாம் வேதத்தில் என்ன செய்ய முடியாது, நீங்கள் வாசிக்க முடியாது. தேவன் உருட்டி விடுகிறார் என்பதை நீங்கள் வாசிக்க முடியாது. சர்வ சிருஷ்டியும் ஆட்டோமேட்டிக்கா அது ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்ன பிரசவ வேதனைப்படுகிறது? ஆதாமுக்கு முன்னதாக தேவன் படைத்தாரே அந்த ஒரிஜினல் பூமி, அது மாதிரி மறுபடியும் வந்துடாதா அப்படின்னு பிரசவ வேதனைப்படுகிறது. அப்ப இன்னைக்கு இருக்கிற பூமி, ஆதாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் அழகா படைச்சாரே, அது மாதிரி என்ன செய்யல இன்னைக்கு இல்ல. எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் தாறுமாறாகி போச்சு. அதனால அது வராதா அப்படின்னு ஏகமாய் தவித்து பிரசவம் எனப்படுகிறதா. ஆண்டவரே சீக்கிரம் வாருமையா, புதிய வானத்தை புதிய பூமியை படையும். எல்லாம் இருக்கிறீங்களா? உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் சுனாமிக்கு காரணர் அல்ல, தேவன் பூகம்பத்துக்கு காரணர் அல்ல, தேவன் தீ விபத்துக்கு காரணர் அல்ல, தேவன் பலவிதமான அழிவுக்கு காரணம் கிடையவே கிடையாது. தேவன் நல்லவராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். சரி, ஏன் இந்த பூமி தானாகவே உருளுகிறது? ஏன் இந்த பூமி தானாகவே உருளுகிறது என்று சொன்னால், இந்த பூமி தேவகுமாரர்களுக்கென்று படைக்கப்பட்ட ஒரு பூமி. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமி யாருக்கென்று படைக்கப்பட்ட பூமி? தேவகுமாரர்களுக்கென்று படைக்கப்பட்ட பூமி. ஆதாமும் ஏவாளும் தேவகுமாரர்கள், தேவகுமாரத்திகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று படைக்கப்பட்ட ஒரு பூமி தான் இந்த பூமி. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட, படைக்கப்பட்ட, அவர்கள் வாழ்வதற்கென்று படைக்கப்பட்ட ஒரு பூமி தான் இந்த பூமி. கவனியுங்கள். இப்ப விஷயம் என்னன்னா, தேவகுமாரர்களுக்கென்று படைக்கப்பட்ட இந்த பூமி இன்றைக்கு மற்ற பிள்ளைகளாலே நிறைந்திருக்கிறதே என்று எண்ணி பார்த்து இந்த பூமி என்ன செய்கிறது? தாங்க முடியாம தானாகவே உருளுகிறது, தானாகவே உருளுகிறது. பரலோகத்தை போல இருக்க வேண்டிய நான் நரகத்தை போல இருக்கிறேனே என்று இந்த பூமி என்ன செய்து தானாகவே அது உருளுகிறது. எத்தனைக்கு புரிகிறது? எனவே பூகம்பம், சுனாமி, நிலநடுக்கம், தீ விபத்து இவைகளுக்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல்டாவ். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் அழிவுக்கு காரணம் அல்ல, தேவன் தீமைகளுக்கு காரணம் அல்ல, தேவன் வியாதிக்கு காரணம் அல்ல. தேவன் பாருங்க, பூகம்பத்தை உண்டாக்கி, சுனாமியை உண்டாக்கி, அழிவை ஏற்படுத்தி ஜனங்களை கொள்ளுகிற வேலை கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே இந்த பூமி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரமாட்டாரா? இதெல்லாம் மாற்றி அமைக்க மாட்டாரா? இந்த பூமியில தேவகுமாரர்களை தவிர மற்றவர்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கிறாங்களே. நரகத்தை போல ஆயிடுச்சு இந்த பூமி. பரலோகத்தை போல இருக்க வேண்டிய இந்த பூமி நரகத்தை போல ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பூமியினால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அதனால அப்பப்போ என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா உருளுது. தேவன் உருட்டி விடவே கிடையாது. ஆகவே சுனாமிக்கு, இந்த பூகம்பத்துக்கு, நிலநடுக்கங்களுக்கு, தீ விபத்துகளுக்கு இதுக்கெல்லாம் தேவன் காரணம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த அஸ்திபாரத்தின் மேலே நாம் நிற்க வேண்டும். இந்த அஸ்திபாரத்தின் மேலே நிற்கும் போது தான் நாம் ஆண்டவற்றிலிருந்து சுகத்தை எளிமையாய் வாங்கி கொள்ள முடியும். ஆமென். தேவனே, நீர் வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல, நீர் சுகத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். நீர் தீமையை கொடுக்கிற தேவன் அல்ல, நீர் நன்மையை கொடுக்கிற தேவன். நீர் பிள்ளை எடுக்கிற தேவன் அல்ல, நீர் பிள்ளையை கொடுக்கிற தேவன். ஆமென். நீர் சபிக்கிற தேவன் அல்ல, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவற்றிலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியும், நன்மைகளை வாங்க முடியும், சுகத்தை வாங்க முடியும், தீர்க்காயுசை வாங்க முடியும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இது உள்ளத்திலே வையுங்கள், சரியான அஸ்திபாரத்தின் மேலே நில்லுங்கள். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில்
நாம் மீதமுள்ள காரியங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் தீமைக்கு காரணர் அல்ல. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பூமியை உருட்டி விடுகிறவர் கிடையாது. அடுத்த வாரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன் பாருங்க. தேவன் இயற்கை சீற்றத்தை உண்டாக்குகிற தேவன் அல்ல, இயற்கை சீற்றங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன். அடுத்த வாரத்தில் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அழிவின் வேலைகளை செய்கிற தேவன் அல்ல, அழிவின் வேலைகளிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிற தேவன். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாவுக்கு நீர் காரணர் அல்ல, திருட்டு காரியங்களுக்கு நீர் காரணர் அல்ல, அழிவின் காரியங்களுக்கு நீர் காரணர் அல்ல ஆண்டவரே. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். நீர் நல்ல தேவன், எனக்கு நல்லவராகவே இருக்கிறீர். என் குடும்பத்தை நீர் பாதுகாக்கிறீர்ப்பா. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கொடுக்கிறீர் ஆண்டவரே. நன்மையை கொடுக்கிறீர், நன்மையை அவர் வழங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறவரே, சுகமளிக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கும் எங்களுக்கு நன்மை செய்கிறீர், எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறீர். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காய் நன்றி. கர்த்தாவே, உம்மை குறித்த வெளிப்பாடு, உம்மை குறித்த வெளிச்சம் இன்னும் அதிகமாக எங்களுக்கு உண்டாக வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. ஓ தேவனே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக கர்த்தா நீர் ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல, எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தவர். இந்த அன்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கல்வாரியின் மூலமாக நன்மைகள் வந்து பிள்ளைகளுக்கு பலிப்பதாக அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.